ஹலோ மை டியர் கிரிக்கெட் பாடிஸ், வெல்கம் டு ஜேர்னி வித் சபரிஷ். ஆஃப்டர் ஒரு லாங் பிரேக் நான் உங்களோட வீடியோட கனெக்ட் ஆகிறேன். பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாடல் எக்ஸாம்னால ஒரு சின்ன பிரேக்கில் இருந்தேன். இப்போ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த பிரேக்கில் தான் நான் உங்களோட மீட் பண்ணியிருக்கேன். நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், இதை கண்டிப்பாக தாண்டி போக முடியல. உண்மையாலுமே நான் என்னென்னு திரும்ப நினச்சிட்டு இருந்தேன், இந்த டெஸ்ட் சீரிஸ் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாண்ட டெஸ்ட் சீரிஸ் அப்போ தான் எனக்கு மாடல் எக்ஸாம். ஓகே, இந்த மேட்சஸ் நடந்து முடிஞ்சிடும். இந்தியாவை ஹோமில் எப்படி துண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் தவறும், இன்னொரு தடவை வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி வச்சாங்க ஒரே நாக் அவுட் பஞ்சு. யார் அந்த நாக் அவுட் பஞ்சு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுமா பயலுகடா கொடூரமா அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தோப்பாங்க. கவுஹாட்டியில் கடினம்னு தெரியும். இருந்தாலும் இந்தியா ஏதாவது ஒரு ஃபைட் கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் டெஸ்ட் சாம்பியன்ஸ்னு சும்மா ஒன்றும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கிளீன் ஸ்வீப் இந்த சீரீஸை அப்படியே அவங்க சைடில் இந்தியா சைடில் வரத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே துண்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சீரீஸில் என்ன நடந்துச்சு, சவுத் ஆஃப்ரிக்காவோட பாசிட்டிவ்ஸ் எப்படி அவங்க ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க, அது எப்படி நடந்துச்சு அதை பற்றியும், அதுக்கப்புறம் இந்தியா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் ஹோமில் தோக்குறதுங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நியூசிலாண்டோட தோத்துருந்தாலும் இந்த வாட்டி திருப்பி சவுத் ஆஃப்ரிக்கா இது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஏன் இந்தியா அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல டெஸ்ட்ல ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பத்தியும் பேச போறோம். இது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் பார்க்கும்போது கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட்டையும் தாண்டி ஒரு கோவம் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே, எனக்கும் இருந்துச்சு, உங்களுக்கும் டெஃபினெட்லி இருந்திருக்கும். அதையும் தாண்டி கோவம் ஏத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஜி மாம்ஸோட ப்ரெஸ் மீட் தான். அதை பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவை கிளீன் ஸ்வீப் பண்ணது அவங்களோட பாசிட்டிவ்ஸ் தான். டெஃபினெட்லி இந்தியா இந்தியாவில் டெஸ்ட்டில் அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நானே 2004 தான் பிறந்தேன். நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியா தோத்ததே கிடையாது ஹோம் சீரிஸ். இந்தியாவோட பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி அண்ட் விராட் கோலியோட காம்போ ஒரு அக்ரெசிவ் காம்போ. பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சாம்பியன்ஸ். அவங்க ஹோம்ல இந்தியாவை அடிக்கிறதெல்லாம் என்ன ப்ரோ பெரிய விஷயமா? அவங்க சாம்பியன் சைடு இப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இது பெரிய விஷயமா ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2000 ஹென்சி குரேனி அப்படின்ற ஒரு கேப்டன், சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் 2000 இந்தியா இந்த சீரீஸ் இங்க ஜெயிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறமையான சைடு இங்க வந்திருக்காங்க. கிரீம் ஸ்மித்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபேஃப் டீமோட படையா இருக்கட்டும், இந்த மாதிரி திறமையான சைட்ஸை கொண்டு வந்திருந்தாலும் இந்தியாவில் அவங்களோட கதைக்கு வேலைக்கே ஆகலை. டெஃபினெட்லி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரியும் விராட் கோலியோட காம்போ ஒரே ஒரு மேட்ச், அதாவது சீரீஸ் கிடையாது, ஒரே ஒரு மேட்ச் தான் இங்கே தோத்தே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 2 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. இதுவே கம்பீர் ஏரால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 மேட்சா வின் பண்ணியிருக்கோம். ஜெயிச்சதோட தோத்ததான் அதிகம். 5 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இதுலேயே அந்த ரெக்கார்ட்ஸே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சிருக்கும். நம்ம என்னதான் நம்ம சைடு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் சொதப்பி இருந்தாலும் இந்த 2000க்கு அப்புறம் டெஸ்ட் சீரீஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பெரும்பாலுமான தோத்ததே கிடையாது. போன வாட்டி நியூசிலாந்து அடிச்சாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படின்னு நினைச்சிக்கும் போது இப்போ தவறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அதனால அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் எங்க பாசிட்டிவ்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேப்டன் டெஃபினெட்லி இந்த டெம்பா பவுமா, உண்மையாலுமே சொல்லணும், அவரோட ரெக்கார்ட்னு எடுத்து பார்க்கும்போது 11 சீரீஸ் நினைக்கிறேன் கரெக்டாக, இஃப் ஐ எம் நாட் ராங், 11 சீரீஸ் அவர் தோக்கவே இல்லைங்க. வாட் அ ரெக்கார்ட் ஆஸ் அ கேப்டன். பர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அவர் கொடுத்த பவுலிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவரோட அடிச்ச அந்த 55 ரொம்ப ஒரு குரூஷியல் ரன்ஸ். பார்த்தீங்கன்னா 30 ரன்ஸ்ல அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே இந்த விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. அந்த கேம் இந்தியா கையில் இருந்த கேமு இந்த டே 3ல பார்த்தீங்கன்னா பவுலிங் சேஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அக்சர் பட்டேலோட ஸ்டார்ட் பண்ணாங்க. டெஃபினெட்லி அங்கே ஒரு பும்ராவும் சிராஜும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேமோட ரிசல்ட்ஸ் டெஃபினட்டாக மாறி இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறதே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு குரூஷியலான ஒரு 55 என்னன்னா அந்த ஆஸ் அ கேப்டன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், பவுலிங் சேஞ்சஸ் பண்ணதா இருக்கட்டும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்ல செல்லூரன் முத்துசாமியை கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்த மேட்ச்லேயே முத்துசாமி கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ யூனிட். நம்ம இந்தியன் டீமை சொல்றோம்,
டிரான்சிஷன் பீரியட் என்னோட வீடியோலயும் நான் வந்து சொல்லியிருக்கேன், பாத்தீங்கன்னா லைவ்லயும் சொல்லியிருக்கேன். டிரான்சிஷன் பீரியட்னா ஆஸ் அ கேப்டன் அண்ட் கோச் புதுசா உள்ள வந்திருக்காங்க, சீனியர் பிளேயர்ஸ் வெளியில போயாச்சு அப்படின்ற ஒரு டிரான்சிஷன் பீரியட். இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கூட அங்க கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா KL ராகுல் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, பும்ரா இருக்காரு, சிராஜ் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரே பாத்தீங்கன்னா 4 வருஷம் ஆடி இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம சைடுல எக்ஸ்பீரியன்ஸ் சைடு எடுத்து பாருங்க, அங்க அவங்க சைடுல எடுத்து பாருங்க, ஒரு ரிக்கல்டன், அதுக்கப்புறம் டோனி டிசோர்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு அவங்களால மேக்கப் பண்ண முடியுது. நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா ரப்பாடா கூட விளையாடல ஃபர்ஸ்ட் டெஸ்ட். டெஃபினெட்லி ஒரு 120 ரன் அப்படி இந்த ரன்னை வந்து நம்மளால அடிக்க முடியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரன்னை கூட அடிக்க விடாம துண்டா தூக்கிட்டு போனாங்க. ஆஸ் அ கேப்டன் அவரோட பவுலிங் சேஞ்சஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து யார் அடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்லணும்னா ஹார்மர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2015 இங்கே வந்திருக்காரு. அப்போ அவரால் இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சும்மா விக்கெட்டுக்கு இல்லைங்க, 1000 விக்கெட், 100 விக்கெட், 200 விக்கெட் கிடையாது, 1000 விக்கெட்ஸ், அதாவது இந்த ட்ரக் லோட் ஆஃப் விக்கெட்ஸை எடுத்துட்டு வந்து டெஃபினெட்லி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. உண்மையா இந்த கண்டிஷன்ஸ், அந்த லைன்ல இந்த கண்டிஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், இதுல என்னென்ன வெரைட்டி காமிக்கணும், இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் ஸ்பீட்ல இருந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்றதோட நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸையும் சரி, அந்த பாலோட ஸ்பீட்ஸ் அந்த வேரியேஷன்ஸ்ல கொடுத்த விதங்களோட இவர் கொடுத்த விதங்கள் துண்டா தெரிஞ்சிச்சு. டெஃபினெட்லி அஜஸ் பேட்டல் அப்ப என்ன பண்ணாரோ அதே மாதிரி இவர் துண்டா தூக்கிட்டு போயிட்டாரு. இவர் ஒரே ஆளு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல தரமான பெர்ஃபார்மன்ஸ். மகாராஜ் இவர் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் 4 அப்படின்னு அள்ளி பாக்கெட்ல போட்டுக்கிட்டே இருந்தார் மனுஷன். டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், உண்மையாலுமே ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், ஒரு பும்ரா அண்ட் சிராஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டெஸ்ட்ல அவங்க விக்கெட் எடுக்க தடுமாறிட்டு இருக்காங்கும் போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் இவருக்கு இருக்கு, இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்லாம் தாண்டி அந்த விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த 6 விக்கெட்ஸ் அப்படியே அந்த இந்தியாவோட ஃபைட்டை வந்து ஆக்சுவலாக நம்ம நிறைய விக்கெட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலும் அவரோட அந்த ஃபயரிங் உண்மையாலுமே சொல்கிறேன் டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மார்க்கோ யான்சன். ஆக்சுவலாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு 93 அடிக்கிறார், பேட்டிங்லேயும் பர்ஃபார்மன்ஸ். அந்த கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் அந்த கேட்சுக்கு அவர் கொடுத்த கமிட்மெண்ட் லெவல் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா நவோ டேஸ்ல ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வந்து அவர் வந்து டெஃபினட்டா வந்து சொல்லலாம், மார்க்கோ யான்சன் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செனுரன் முத்துசாமி, உண்மையாலுமே இந்த செகண்ட் டெஸ்ட்ல அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வருது. இந்த சப்கான்டினென்ட் விக்கெட்ல பார்த்தீங்கன்னா இந்த ராவல் பிண்டிலேயே ஒரு 89 நாட் அவுட் அடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 100 வந்து அவருக்கு வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 இந்தியாவில் வந்திருக்குங்கும் போது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் 100 இருந்திருக்கும். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிஃபென்சிவ் மோட்ல ஆடல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ஆடினார். எந்த பாலை ஹிட் பண்ணுமோ ஹிட் பண்ணிட்டு கரெக்டான பால்ஸை சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணி ஆடின விதம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த டெஸ்ட் கிரிக்கெட்னா என்ன, டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி பேட்டிங் ஆடணும் அப்படின்றத செனுரன் முத்துசாமி அழகா ஷோகேஸ் பண்ணி காட்டினாரு. இன்னொரு இவங்க டீமை வந்து பார்க்கும்போது இவங்களோட பேட்டிங் லைனப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்க இவர் பண்ணாரு அவர் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கம் 30+. ஆக்சுவலா வந்து என்ன ப்ரோ 30+லாம் ஒரு விஷயமா நீ சொல்ற அப்படின்னு நான் கேட்டேன்னா, இந்தியா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வரவே இல்லை. ஒரே ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா ஒரு 50, அப்புறம் ஜெய்ஸ்வால் ஒரு 50, மற்றபடி பாத்தீங்கன்னா வாஷி ஒரு 30 அடிச்சு, மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 15, 16, 1, 2, 13 இந்த மாதிரி தான் அடிச்சாங்க. இவங்க கிட்ட எல்லார்கிட்ட இருந்தும் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. டோனி டிசோர்சி அடிச்சாரு, ஸ்டப்ஸ் அடிச்சாரு, எல்லார்கிட்ட இருந்து ஒரு 30+ ஆச்சு. ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பெரிய டார்கெட் அவங்களால கொடுக்க முடிஞ்சது காரணம் எல்லார்கிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ஆஸ் அ பவுலிங் யூனிட் எடுத்து பார்க்கும்போது ஹார்மர் அண்ட் மார்க்கோ யான்சன் இவங்க 2 பேருமே வச்சு முடிச்சுட்டாங்களே. அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரப்பாடாவே கிடையாது இந்த லைனப்ல. கூட சப்போர்ட் பண்ணது நம்ம மார்க்கரமும், அதுக்கப்புறம் வந்து செனரன் முத்துசாமி, இவங்களோட சப்போர்ட்லேயே ஈஸியாக அந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்டு போயிட்டே இருந்தாங்க. உண்மையாலுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சைடை வச்சு அவங்களால அடிக்க முடியும் அப்படின்றது சிம்பிள். இவங்க டீம்ல வந்து எனக்கு வந்து இன்னொரு விஷயங்கள் கிளாரிட்டி என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சப்கான்டினென்ட் விக்கெட்ல எப்படி பேட் பண்ணணும், இந்த சப்கான்டினென்ட் விக்கெட்டை யூஸ் பண்ணி எப்படி பவுல் பண்ணணுங்கிறத பர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் மேட்சை வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல சீரீஸை வின் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால இந்த சப்கான்டினென்ட் விக்கெட்டை கரெக்டா தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அதனால இது ஒரு சாதாரண ஒரு வின் கிடையாது, ஒரு ஹிஸ்டாரிக் வின். ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹென்சி குரேனி அந்த 2000 வாங்கி போன அந்த சீரீஸோட டிராஃபியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டெம்பா பவுமா 2025 இந்த டிராஃபியை வந்து சீரீஸை வின் பண்ணி இந்த டிராஃபியை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே பவுமா பயலுகடா அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லலாம். கொடூரமா
ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமில் தோத்ததுக்கான சரித்திரமே இல்லை அப்படின்ற ஒரு கோட்டையை விராட் கோலி அண்ட் ரவி சாஸ்திரி வந்து அதை கட்டினாங்க. அதை கட்டி காத்தது டிராவிட் அண்ட் ரோஹித். இது அப்படியே மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல சுக்குநூறா உடச்சி தள்ளிட்டாங்க. ஓகேங்க, அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களே? கம்பீர் ஆஸ் அ கோச்சா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் ரெட் பால்ல வந்து நான் வந்து சொல்றேன். ஓடிஐலையும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவோட 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து தோத்தாங்க. இந்த டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் நியூசிலாண்டோட ஒரு ஒயிட் வாஷ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேடியில் வந்து 10 வருஷமா வச்சிருந்த டிராஃபியை அதையும் நழுவ விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் இங்கிலாண்டோட ட்ராப் பண்ணலையா, இந்த சைடை கூட்டு போய் ரோஹித் கோலி இல்லாத மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லாமல் போய் ட்ராப் பண்ணலையா அப்படின்னு நம்ம கேட்டாலும் இதுக்கும் சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ்பால் தியரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஊதி தள்ளிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கிலாந்து அங்கே கம்பேக் கொடுப்பாங்களா ப்ரோ, கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்பால் தியரி அவங்க ஊர்ல வேணா வேலைக்காகும், வெளியூர்லயே வேலைக்காகாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஜெயிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி மாரல் வெற்றியா வேணும் சொல்லலாம். ஒரு 50-50% ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சுக்மன் கில் எல்லாருமே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் அது ஒரு 50-50 தான் அக்செப்ட் பண்ண முடியுமோ ஒழிஞ்சு அது ஒரு சக்சஸ் மெட்டீரியலா நம்ம வந்து டெஃபினெட்லி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோடய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணோம். இதுவே அது வந்து வேற ஏதாவது ஒரு டீமா இருந்தால், ஒரு சேனா கண்ட்ரீஸ்லேருந்து அந்த டீமா இருந்தால் டெஃபினெட்லி நம்ம வந்து கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு தான் வந்து எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்களே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் நினச்சி பாருங்க நண்பர்களே. டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் டென்னர்ஸோ அந்த பிச் எப்படியோ நான் அதுக்குள்ளே போகலை. 120 ரன் நம்மளால அடிக்க முடியாதா? ஒரு 120 ரன்னை வந்து நம்மளால சேஸ் பண்ண முடியலன்னா அது பிச்சு கண்டிஷன்ஸை குறை சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம பவுலர்ஸ் ஃபேண்டாஸ்டிக்காக பவுலிங் போட்டாங்க. டெஃபினெட்லி அந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட் இதில் தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. உண்மையாலுமே ஒரு 120 ரன் அடிக்க முடியாதா? கண்டிப்பாக எடுத்து பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்மளோட பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை. கேஸு எல்லாருமே கேஸு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு பண்ணலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேயர் கேஎல் ராகுல் செம்மையா அண்ணா எப்படி நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ அதே பிளேயர் டவுன்ஃபால் ஆகும் போதும் நம்ம அவரை பேக் பண்ணுறதையும் தாண்டி அந்த மிஸ்டேக்ஸை சுட்டி காட்டி தான் ஆகணும். ஆஸ் அ கிரிக்கெட் ரிவ்யூவராக இதை நம்ம எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். கேஎல் ராகுல் டெஃபினெட்லி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப டிஃபென்சிவா செல்லுக்குள்ள போயிடுறாரோ அப்படின்னு வந்து தோணுது. அஸ் அ சீனியர் பிளேயர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சூப்பரா இருக்கு. இதே மாதிரி ஹோம்லயே ஆடணும்ல. டெஃபினெட்லி ஹோம்ல அவர்கிட்ட இருந்து அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியல. டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு டீமோட ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல. வந்து ஸ்பின்னுக்கு எதிராக அவரும் கேஸ் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் நிறைய டெக்னிக்கல் ஃப்ளா இருக்குங்கிறதா வந்து தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பேக் ஃபுட் போகிறதா ஃப்ரண்ட் ஃபுட் போகிறதா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளேயர்ஸோட இன்செக்யூரிட்டி. அதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த எல்லா பிளேயர்ஸோட இன்செக்யூரிட்டி என்ன அப்படின்னா ஆஸ் அ கம்பீர் ஆஸ் அ கோச்சா அவர் எல்லாரும் பிளேம் பண்றதுக்கு நான் மெயின் ரீசன் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஒரு துருவ் ஜுரல் ஆடுவாரா? தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாரா? தெரியாது. அக்சர் பட்டேல் ஆடுவாரா? தெரியாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இத்தனை தெரியாது. சாய் சுதர்சன் ஆடுவாரா? தெரியாது. இது மாதிரி பீடாக் சார் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் அடுத்த மேட்ச் ஆடுவாங்களா அப்படின்னு அவங்களுக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளப் கிரிக்கெட் ஐபிஎல் மேட்சஸ்ல கூட வந்து சொல்லுவாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை நீ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு கான்ஃபிடென்ஸே வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நான் ஆடுறேன், நீங்க நல்லா இல்லையா, என் இடம் போயிடும் சொல்லிட்டு நான் பேட் பண்ணேன் அப்படின்னா டெஃபினெட்லி என்ன ஆகும் அப்படின்னா டீம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீமுக்கு சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பார்த்தீங்கன்னா சாயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ஷெல்லுக்குள்ள போயிட்டாருன்னு தோணுது. செனரன் முத்துசாமி ஒரு ஃபுல் பால் போடுறாரு. நான் அவுட் ஆயிடக்கூடாது, இன்னும் நிறைய பால் ஆடணும். அதை போய் இப்படி டிஃபென்ஸ் வைக்க போய் அந்த பேட்டரோட டோ எண்ட்ல பட்டுட்டு போய் நிக்குன்னு வாங்கிட்டு போய் ஸ்லிப்ல கேட்ச் ஆயிடுச்சு. இத்தனை பால்ஸ் ஆடினாரு, அவர் அடுத்த மேட்ச் நீங்க பேக் பண்ண முடியுங்களா? குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய பால்ஸ் ஆடினாருன்னு செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் வந்து நம்பர் 3 பேட்டிங் அனுப்புறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா இந்த கிளப் கிரிக்கெட் கூட கிடையாது. இந்த தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அங்க 4 போதா, அங்க ஃபீல்டர் வை, இவன் போன மேட்ச் நல்லா விளையாண்டான், இவனை முன்னாடி அனுப்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கிளம்புது அப்படின்னா இந்த பிளேயர்ஸோட இன்செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவன் அடுத்த மேட்ச் ஆடுவானா அப்படின்னு அவனுக்கு தெரியல.
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அந்த டஃப் பிச்சில் கொல்கத்தாவில் நம்பர் 3 இறக்கி விட்டாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்த மேட்ச்ல அவர் நம்பர் 8 அனுப்பியாச்சு. பிளேயர்ஸோட கிளாரிட்டி ஆஃப் த ரோல், அவங்களோட ரோல் என்னங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கே இல்லைங்கிற மாதிரி தெரியுது. பேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்மியை வச்சு நம்ம ஊர்ல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த 1 நீ 2 நீ 3 அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேடு கட்டிக்கணும் போல. திடீர்னு நீ போப்பா, திடீர்னு நீ போப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல அந்த கண்டிஷன்ஸ் ஏத்த மாதிரி தானே இறக்கி விடுறாங்க. அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒயிட் பால்ல வேணா செட் ஆகும். டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புஜாரா அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஸ் அ ரஹானி, விராட் கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸை மிஸ் பண்றோமோ. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மேல டாப்ல ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா புஜாரா, விராட் கோலி அப்படியே அந்த நங்கூர மாதிரி இன்னிங்ஸை நிறுத்திலாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை மிஸ் பண்றோமா அப்படின்ற மாதிரி பெரிய கேள்வி இருந்து இந்த இன்செக்யூரிட்டி நான் சொல்லிட்டேன். பிளேயரோட கிளாரிட்டியும் அவங்களுக்கு வந்து பெருசா தெரியல. இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கொஸ்டின் வந்து எங்க எனக்கு கிளம்புது அப்படின்னா, இப்போ டொமஸ்டிக்ல ரன் அடிச்சாங்கன்னா தான் கருண் நாயரை டீமுக்குள்ள சேர்த்தீங்க. அதே மாதிரி தான் சஃப்ராஸ் கானும். இவங்க 2 பேரும் எங்க ரன் அடிச்சாங்க? டொமஸ்டிக் எங்க நடக்குது? இந்தியாவில் நடக்குது. இவங்களுக்கு இந்தியன் சீரீஸ்ல சான்சஸ் கொடுக்காம ஃபாரின்ல இவங்க பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் சாய் சுதர்சன் இவங்களுக்கு நான் அகேன்ஸ்டா இல்ல. ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, டொமஸ்டிக்ல தாண்டி ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தூக்கிட்டு வந்தீங்க. சாய் சுதர்சன் ஆஸ் அ T20 பிளேயர் அண்ட் ஓடிஐ நல்ல டெக்னிக்ஸ் இருக்கு. இன்னும் ரெட் பால்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி அதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. நிறைய டெக்னிக்கல் ஃபிளாவா ஒரு கரெக்ட் பண்ணிட்டாருன்னா ஒரு சம பேட்ஸ்மேன். நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் மேக் பண்றது நல்ல விஷயம் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கும் போது நாங்களும் ஃபயர் விட்டோம். அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? ஒரு ஆல்ரவுண்டர்னு எடுக்கிறீங்களே, பவுலிங் கொடுக்குறீங்களா, 6 ஓவர் கொடுக்குறீங்க, பெரிய யூஸ் இல்ல. பேட்டிங்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டாரு ஈஸியா. இதுக்கு வந்து செகண்ட் டெஸ்ட்ல பேசாம அக்சர் பட்டேலே ஆடி இருக்கலாமே. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 4 ஸ்பின்னர் ஆனீங்க, தேர்ட் டெஸ்ட்ல 3 ஸ்பின்னர் தான் ஆனீங்க. அக்சர் பட்டேல் ஏன் அவரை வந்து நீங்க டிராப் பண்ணீங்க அப்படின்னே தெரியல. டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீ வந்து இருந்திருந்தீங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துருக்கலாம். அவரும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு மிஸ்டேக் பண்ணார். என்னன்னா மகாராஜா டேக் ஆன் பண்ணியாச்சு, அந்த ஓவர்ல 2 6 ஒரு 4 அடிச்சாச்சு. பொறுமையா அப்படியே அடுத்த ஓவர் கொண்டு போயிருக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க நிதிஷ் ரெட்டி பர்ஃபார்மும் பண்ணலையே, அவருக்கு ஓவரும் பெருசா தர மாட்டேங்கிறீங்களே, இதுக்கு வந்து அக்சர் பட்டேலே தான் ஆடி இருக்கலாமே அப்படின்ற இது மாதிரி பல கேள்விகள் எழும்புது. கருண் நாயர் அண்ட் சஃப்ராஸ் கான் டொமஸ்டிக் சீரீஸ்ல பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஹோம் சீரீஸ்ல சான்ஸ் கொடுங்கயா. அந்த மாதிரி பிளேயருக்கு ஹோம் சீரீஸ்ல சான்ஸ் கொடுக்காம விட்டீங்கன்னா எப்படி? ஆக்சுவலா துருவ் ஜுரல் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் சரி ரிஷப் பண்ட்டுக்கும் சரி அந்த ஷார்ட் செலக்ஷன் டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டட் அண்ட் கோவமும் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா துருவ் ஜுரல் செம்ம பிளேயர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் பால் அப்படி இந்த பேட் பேஸ் ஓபன் பண்ணி அவுட் ஆன விதமா இருக்கட்டும். ரிஷப் பண்ட் அவரோட இதே ப்ரோ இதுவே ஒரு 6 அடிச்சிருந்தா கை தட்டி இருப்பீங்களே ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், ஆஸ் அ கேப்டன் 489 ஒரு பெரிய டார்கெட்டை நீங்க சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க ஒரு நிலைமையில உண்மையாலுமே உங்கள்கிட்ட டிஃபென்சிவ் டெக்னிக் இல்லைன்னா பரவாயில்ல, எல்லா நாளும் பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சு ஆட முடியாது. ஆஸ் அ கேப்டன் நீங்க பொறுப்பெடுத்து அவர் ஆடி இருக்கணுமா இல்லையா? அந்த இன்னிங்ஸ் விக்கெட்ஸை த்ரோ பண்ணிட்டு போயிருந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜடேஜா கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்காரு, அவர் கூட ஸ்டாண்ட் பண்ணி ஆடவும் யாருமே இல்லை. டெஃபினெட்லா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா டீம் என்விரான்மெண்ட் ஃபைட்டுங்கிற ஒரு வார்த்தையே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சிம்பிள் 120 ரன் அடிக்கவே முடியல. செகண்ட் டெஸ்ட்ல ஃபைட்டுங்கிறது சுத்தமா இல்லை, மொத்தமா போய் சரணடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஃபைட் என்விரான்மெண்ட்டை யார் உருவாக்கணும்? டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை டீமுக்குள்ள கொண்டு வரணும். உண்மையாலுமே இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது சாரி டு சே திஸ் இந்த டீம் பாகிஸ்தான் போனாலும் தோத்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த ஒரு ஃபைட்டும் சரி அதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பெருசா பண்ண மாட்டேங்கிறாங்களோன்னு தோணுது. உண்மையாலுமே இந்த டீம் ஒரு ரீக்ரூப் ஆகி ஒரு எவால்வ் ஆகணும் தான் நாங்களும் சரி நீங்களும் சரி ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுங்கிறத ஆஸ் அ கோச் அண்ட் கேப்டன் டீமோட செலக்ஷன்லயும் சரி ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸ்ல இருந்து எடுங்க. ஆஸ் அ கருண் நாயர் அண்ட் சஃப்ராஸ் கான் டொமஸ்டிக்ல ரன்ஸ் அடிச்சோன்னா டீமுக்குள்ள வைங்க, ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும் டீமுக்குள்ள செலக்ட் பண்ணுங்க அப்படின்றதா என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. இதெல்லாம் தான் இந்தியா வந்து தோக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும் அப்படின்றத நானும் நினைக்கிறேன். உங்களோட பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உண்மையாலுமே கௌதம் கம்பீர் இந்த மேட்சஸ் முடிஞ்சோன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் வந்து நான் வந்து கோவத்தில் என்ன நீங்க ப்ரோ இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஹெட் கோச் இன்னும் அவருக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்கு. அவர் இப்படி பேசுவார்னு சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஒரு ஆஸ் அ லீடர் உண்மையாக இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், தோனி கிட்ட நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு டீம் ஃபெயில் ஆகுதுன்னா ஓகே என் மேலே தான் மிஸ்டேக், நாங்கள் வந்து அதை திருத்திக்கிறோம் அப்படி கூட சொல்லியிருக்க வேணாங்க. உண்மையாலுமே ஒரு ஆஸ் அ கோச்சா மட்டும் ஆஸ் அ டீம் நாங்கள் வந்து உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா டீமாக சேர்ந்து தோத்துருக்கோம்.
அதனால வந்து இதுக்கப்புறம் எப்படி ரீக்ரூப் பண்ணி நாங்கள் எப்படி மேலே வருதுங்கிறத பார்த்துருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் பேசியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து அவரோட தாட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, என்ன எல்லாரும் என்ன மட்டும் காரணம் சொல்றீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கானந்தாவோட விளாக்லையும் பார்த்தோம், நிறைய ஆடியன்ஸே வந்து ரிட்டையர் கம்பீர் அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருந்ததை பார்த்தோம். அது வந்து அவருக்கு டென்ஷன் ஆச்சா? இருந்தாலும் அதெல்லாம் நீங்க அந்த பேஷன்ஸா இருந்து தான் ஆக வேண்டிய. பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இங்க இந்தியா வந்து ஜெயிக்காதபோது எவ்வளோ நடந்திருக்கு. பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டுருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு கோவம் வரதான் செய்யும். ஏன்னா, ஹோம்ல நம்ம தோத்ததே இல்ல. ரொம்ப சிம்பிளா காமிச்சிட்டாங்களோன்னு தோணுது. விராட் கோலி அண்ட் ரவி சாஸ்திரி, அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா சிம்பிளா காமிச்சிட்டாங்கன்னு தோணுது. இப்ப இங்க இப்படி தோக்கும்போது உண்மையா இது ஒரு சரியான டவுன்ஃபால்னு தெரியுது. இங்கிருந்து எப்படி ரீக்ரூப் ஆகி எவால்வ் ஆக போறீங்க அப்படின்றத யோசிக்கிறவன் தான் தலைவன் எனக்கு தோணுது. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பீடாக் சார் வந்து ஆஷனா சேனல் ஒன்று சொன்னார். ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு பிளாக் பஸ்டர் படம் கொடுக்குறவர் வந்து பெரிய டேரக்டரா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் சூப்பர் ஸ்டார் அவரை போட்டாலே படம் ஓடிடும். ஒரு சின்ன ஹீரோ எடுத்துட்டு வந்து பிளாக் பஸ்டர் கொடுக்குறது தான் உண்மையான டேரக்டர். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்ஸை வேணான்னு வெளியில் அனுப்புனது நீங்க தான். அப்போ இன்எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை எடுத்து குரூம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதோட கடமை யாரோட கடமை? உங்களோட தானே. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீம் வந்து தோத்துருச்சுன்னு மட்டும் சொல்றீங்க. இதே டீம் வந்து ஏசியா கப்ல வின் பண்ணும்போது நான் கோச் பண்ணியிருக்கேன், சாம்பியன்ஸ் டிராஃபில வின் பண்ணும்போது நான் கோச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஏசியா கப் இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா ஜெயிச்சதே இல்லை, இதுதான் முதல் முறை. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாம உண்மையாலுமே அதுல விளையாண்ட சைட்லாம் நினைச்சு பார்த்தாலே வருத்தமா இருக்கு. அதுல இந்தியா ஜெயிக்கலனா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை போட்டு அடிச்சிருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு கணக்கிலே சேர்த்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் நான் வந்து டெஃபினெட்லி பாக்குறேன். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னது, இங்கிலாந்துல ஜெயிச்சது வந்து 50-50 அக்செப்டபிள். சாம்பியன்ஸ் டிராஃபில உங்களுக்கு கை கொடுத்தது யாரு? உங்க எக்ஸ்பீரியன்ஸான கேம்பெயினர்ஸ் தான். அப்படிங்கும்போது எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வேணாம்னு சொன்னது நீங்க தான். அப்ப இன்எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து டெவலப் பண்ணி ரிசல்ட் காட்ட வேண்டிய பொறுப்பு யாரோடது? உங்களோடது தான். அதை மறந்துட்டு இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, நாங்க வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சோம், ஏசியா கப் அடிச்சோம். அப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி இப்போ இதுவே ரோஹித் சர்மா, நீங்க என்ன ரோஹித் சர்மா விராட் கோலி என்ன சொன்னீங்க? பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா டொமஸ்டிக் போங்க அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க. அது மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல தான் நாங்கள் டீமை செலக்ட் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் சொல்லியிருக்கலாமே, எங்களை ஏன் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து வெளியில் அனுப்புறீங்க? நாங்க ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்ச ஒரு கேப்டன், T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த கேப்டன் ரோஹித் சர்மாவையும் கண்டினியூ பண்ணிருக்கலாமே. அவர் அப்படி சொல்லியிருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிருப்பாங்களா? டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டூபிடா தான் இருந்திருக்கும். இது வந்து இவர் எப்படி இதை சொன்னாரு? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கோச்சஸ் வந்து டிராஃபிஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேசியிருக்காங்களா அப்படின்றது டெஃபினெட்லி தெரியல. இது வந்து கம்பீர் சைட்ல இருந்து ஏத்துக்கவே முடியல. இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் போயிட்டு விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரவி சாஸ்திரி ஒன்று சொன்னார், நீங்க போய் டொமஸ்டிக் கோச் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும்போது இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தான் தோணுது. பிகாஸ் நீங்க வந்து சொல்றீங்க ஒரு பிளேயர்ஸ்க்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இவர் மேல வந்து எழும்புது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தம், இவரோட வருத்தம்னு சொல்லலாம், ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு கோபம்னு சொல்லலாம். இந்த இவரோட ப்ரெஸ் மீட்டை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினெட்லி வந்து இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, சிம்பிள் டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லியிருந்தாரு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டிரான்சிஷன் பீரியட் நம்மளோட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து அதிகம்னு. இப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்காதீங்க. சிம்பிள். என்ன கேட்டிங்கன்னா, ஒயிட் பாலில் கம்பீர் கண்டினியூ பண்ணலாம். டெஸ்ட் கிரிக்கெட் ரெட் பால் டெஃபினெட்லி வேற ஒரு கோச் மாற்றணுமோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு என்னமோ எழும்புது. உங்களுக்கும் இந்த மாதிரி தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசி ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன். எல்லாருமே வந்து சொல்லியிருந்தீங்க சவுத் ஆப்பிரிக்காவோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராவல் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. டெஃபினெட்லி யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. உண்மையால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா, போய் வந்து கெஞ்சுறது, எப்படியாவது டிக்ளேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற விட்டோம் அப்படின்னு வேணா சொல்லியிருந்துருக்கலாம். இந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்க வேணாமே அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. நம்ம இதை மட்டும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமே, பும்ராவும் பண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பவுமாவை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. இதுவும் தப்பு தான். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன், எப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இன்னொரு பக்கம் தோணுது அப்படின்னா, ரெண்டுமே தப்பு தான். இருந்தாலும் அவன் ஜெயிச்சிட்டா அந்த ஆணவத்தில் கூட பேசலாம். அந்த ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக அப்படி பேசக்கூடாது. ஆனால் அவனாவது பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இப்போ ஏதோ பேசுகிறான், நம்ம பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் நம்ம இப்படி பேசி என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தோணுது. எடுத்து பார்க்கும்போது ரெண்டுமே தப்பு தான். எதாக இருந்தாலும் போட்டியாக மட்டும் இருக்கணும். உண்மையாலுமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு, பவுமா பயலுகடா, என்னடா எங்கள் வீட்டிலே எங்களை அடிக்கிறீங்க அப்படின்னு இந்தியாவை நினைச்சாலும் வருத்தமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ஸ்ரீலங்காவோட இருக்குது. ஸ்ரீலங்கா இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பான், ஓகே இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் ஆட தெரில,
திருப்புலியை போட்டுட்டு ரெடியாக இருப்பாங்க ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இங்கே வராங்க 5 மேட்ச் முன்னாடி வந்து நம்ம அங்கே போகிறதா பயமாக இருக்குது. இப்போ அவங்க இங்கே வராங்கும் போது சந்தோஷமாக இருப்போம். இப்போ இந்த ஹோம் சீரிஸ்லாம் பார்க்கும்போது அதுவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். WTC நம்ம ஃபைனலுக்கு போகிறதுலாம் தாண்டி அந்த ஹோம் சீரிஸை ஆஸ்திரேலியாவில் எப்படி நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்றத யோசிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி இந்த மேட்சை எடுத்துகிட்டு போனாங்க, இந்தியா எங்கே டவுன்ஃபால், அதுக்கப்புறம் கம்பீரோட ஸ்பீச், இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். உங்களோட தாட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் விட்டுட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, see you, bye.